ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சிம்பிளாக ஒரு குடமிளகாய் சட்னி பார்த்துடலாமா? ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் கொஞ்சம் உரப்பு அதிகமாகவே சேர்ப்போம். ஸோ 5-6 வத்தல் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வத்தல் வேணுமோ அது சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி பழம் கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு முழு குடமிளகா வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. குடமிளகா சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்த உடனே அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு அதோட ஒரு தாளிசத்தை போட்டு சட்னியை நான் ஒரு 4 இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த குடமிளகா சட்னி அடிக்கடி ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு